அது வந்து ஒரு மொனோட்டனஸான ஒரு ட்ரையான ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்து பெரிய சுவாரஸ்யம் இருக்காது. டாப்பு குக்கு டூப்பு குக்கு குக் வித் கோமாளி அப்படின்னு 2 ஷோஸுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஃபேன்ஸ் பலருமே 2 ஷோஸையும் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஷோ செம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. செஃப் வெங்கடேஷ் பட்டோட ஜட்மெண்ட் ரொம்ப கோமாளித்தனமாக இருக்கு அப்படின்னு செஃப் ஒருத்தவங்க சொன்ன விஷயம் தான் இப்போ வைரலாக பார்க்கப்பட்டுட்டு வருது. குக் வித் கோமாளியில் இருந்த வரைக்கும் செஃப் வெங்கடேஷை பற்றி யாருமே எந்த ஒரு குறையும் சொல்லலை. ஆனால் டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோக்கு போனதுக்கு அப்புறமா தொடர்ந்து அவரை பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செஃப் வெங்கடேஷ் பட் எப்படி சாப்பிடாம ஃபுட்டை கையாலே பார்த்து டேஸ்ட் கண்டுபிடிச்சிருவாரா? கண்ணாலே பார்த்து மோந்து பார்த்து ஒரு ஃபுட்டோட டேஸ்ட்டை எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வெங்கடேஷ் பட்டை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸே வந்துட்டு இருந்துச்சு. சில பேர் வெங்கடேஷ் பட்டுக்கு ஆதரவாக குக் வித் கோமாளில் இருந்தபோது அவர் இதே தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ஃபுட்டை பார்க்கும்போதும் ஸ்மெல் பண்ணும்போதும் கண்டிப்பாக அதோட டேஸ்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு அப்போல்லாம் நீங்கள் அப்செட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ வேற ஒரு ஷோவில் அதே பண்ணும்போது உங்களால் ஏற்றுக்க முடியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் செஃப் வெங்கடேஷ் பட் பற்றி செஃப் வினோத்குமார் ஓப்பன் அப்பாக சில விஷயங்களை பேசியிருக்காரு. செஃப் வெங்கடேஷ் பட்டோட டேஸ்டிங் பற்றியும் அவரோட ஜட்ஜ்மெண்ட் பற்றியும் ரீசெண்டாக செஃப் வினோத்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் கேள்விப்பட்டேன், சமையல் கற்றுத்தரும் போதே அப்படியெல்லாம் படிச்சுட்டு தான் வரணும் சில செஃப் எல்லாம் சொல்கிறாங்களாமா. அதாவது ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்டு பார்க்காம தொட்டு பார்த்தோ அல்லது முகர்ந்து பார்த்தோ ஓகே உணவு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாமா. ஆனால் காயோ கறியோ வெந்துருச்சா அப்படின்னு கையால் தொட்டு பார்த்து சொல்லிடலாம். சில பொருட்கள் குறிப்பாக தனியா மிளகு இந்த மாதிரி வாசனையான பொருட்களை மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சமையலுக்கு அடிப்படையான விஷயம் அப்படின்னாலே அது உப்பு தான். உப்பில்லா பண்டம் குப்பையில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த உப்புக்கு மனம் கிடையாது, அதை டேஸ்ட் பார்த்து தான் சொல்ல முடியும். அதே போல் ருசி அப்படிங்கிறது நாக்கு அடிப்படையாக கொண்டது. நாவின் சுவை அறிந்து தான் சமையல் அப்படின்னு நிறைய முன்னோடிகள் இந்த துறையில் சொல்லியிருக்காங்க. நாக்குக்கு தெரியாமல் சைவமோ அசைவமோ எந்த பொருளோட சுவையும் தீர்மானிக்கவே முடியாது. நானுமே ஒரு வெஜிடேரியன் தான். ஆனால் இந்த சமையல் கலையை நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ அசைவம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவி ஷோஸை நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். சில பேர் இந்த விஷயத்த ரொம்ப மிகைப்படுத்தி டிவியில் சொல்கிறாங்களோ என்னவோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அனுபவம் இருக்குது, நான் ருசிச்சு பார்க்காம சுவை சொல்லிடுவேன் அப்படின்றதெல்லாம் ஒரு மித்து தான். டேஸ்ட் பார்க்காம ஒரு ஃபுட்டோட டேஸ்ட்டை சொல்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. இந்த ஷோஸோட பேரெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன், கோமாளி டூப்பு அப்படின்னு எல்லாம் வச்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒரு ஜட்மெண்ட்டை கொடுக்குற விஷயம் தான் கோமாளித்தனமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு செஃப் வெங்கடேஷ் பட்டை பார்த்து வினோத்குமார் சொன்ன விஷயம் தான் இப்போ வைரலாக பார்க்கப்பட்டுட்டு வருது.